ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேர் அவே பிளாடின் அப்படின்ற சாம்பியன் சீரிஸோட எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தென் ஸ்டோரி அண்ட் எபிசோட் வழக்கு போல வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சப்போஸ் இந்த அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சதும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் இந்த எபிசோடை பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பேச டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபேர் அவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 5. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்மோக்கெல்லாம் விளக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்டெக்னட்டை காணும். ஒரு வேலை மறைஞ்சிருந்தாக்கப்புறம் நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ கிரேஸ்ஃபில் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வேற ஒரு இடத்த காட்டா. இவனும் அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு விஷயமே புரியுது. அந்த ஸ்டெக்னட் நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரை தேடி அந்த பக்கம் இருக்கிற டெம்பிளை நோக்கி போயிருக்கா. இல்லை அந்த டெம்பிளுக்கு போயிருக்கக்கூடாது. நான் எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன். ஆரம்பத்துலேருந்தே அவங்க மட்டும் தான் டார்கெட்டாக இருந்திருக்கான். நான் அதை யோசிக்கப்பட்டுட்டேன். ஒருவேளை அவன் மட்டும் அவங்க சோல்ஸை எடுத்துட்டானா அவங்க சோல்ஸுக்கு காலம் ஃபுல்லாக விடுதலையே கிடைக்காம போயிடும். இல்லை, அதை நான் நடக்க விட மாட்டேன். அவங்கள நான் எப்படியாவது காப்பாற்றிக்கணும். பிளட் மேரி கஸ் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன்னு ஆக்சலேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக செம ஃபஸ்ட் அந்த டெம்பிளுக்கு ஓடி போகிறான். ஃபுல்லாக வந்து பார்த்தா கசாவை ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருக்கான். பிளட் அண்ட் மேரியோட சோல்ஸை எடுக்கிறதுக்கு அவள் ஆல்மோஸ்ட் நறுக்கிட்டா. அதை பார்த்து அவனை தடுக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணுறான். இல்லை, நான் லேட்டாக பார்த்துட்டேன். இது வேலைக்காகாது. என்னால் அவனை தடுக்க முடியல. காலசனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. இல்லை, பிளட் மேரின்னு அவன் கத்திட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அந்த ஸ்டெக்னோட கையை ஏதோ ஒன்று பிளாஸ்ட் பண்ணிட்டு கிட்டடான்னு பார்த்தா அவன் கையை பிளாஸ்ட் பண்ணாத அந்த எர்த் மாதர் மேத்தர் தான். ஆக்சுவலாக பல வருஷமாக மீறி அந்த எர்த் மாதரை வழிபட்டுட்டு இருக்கா. ஈவன் அவள் 100 ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் கூட அவங்கள வழிபடுறதை நிறுத்தினதே இல்லை. அப்படி ஒவ்வொரு வாட்டி வழிபடும் போதும் அந்த ப்ளூ ஃப்ளேம் கொடுக்கக்கூடிய பழியை தாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 200 வருஷமாக மீறி அவங்க நினச்சி ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கா அவங்க தன்னை மன்னிப்பாங்கன்னு. ஆனால் இது எர்த் மாதருக்கு மேரி மேலே கோபம் இல்லை, மேரிக்கு தான் தான் மேலே கோபம். அதனால் எங்கே மன்னிக்கணும்னா மேரி தான் தன்னை மன்னிச்சுக்கணும். அதனால தான் மேரி தன்னை மன்னிக்கிற வரைக்கும் எத்தனை வருஷமாக அவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ தன்னோட ஒத்துமொத்த வாழ்க்கையை அவங்களுக்கு அர்ப்பணிச்சு அவங்க பொண்ணுக்கே ஒரு ஆபத்துனா அவங்க பார்த்துட்டு சும்மாப்பா இருப்பாங்க. அதான் எர்த் மதர், நீங்கள் உண்மையிலே கிரேட் தான். அந்த ஸ்டெக்னட்டை சமாளிக்க எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். காட் ஆஃப் லைட் கிரேஸ்ஃபில் உங்கள் சக்தியை கொடுங்க. அந்த டிவைன் டார்ச்சை நம்ம பிளட் அண்ட் மாதிரி மேலே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டிவைன் டார்ச்சை வச்சல அந்த ஸ்டெக்னட்டை அவ்வளோ ஈஸியாக டெஃபீட் பண்ணிக்க முடியாது. பட் அவனுக்கு டார்கெட்டாக இருக்கிறது நம்ம பிளட் அண்ட் மேரியோட சோல்ஸ் தான். அதனால் அந்த டிவைன் டார்ச்சை பிளட் அண்ட் மேரி மேலே யூஸ் பண்ணால் அவங்க சோல்ஸ்க்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் அவங்க சோல்ஸ் ரொம்பவே முக்கியன்றதால கண்டிப்பாக அந்த ஸ்டெக்னட் அதை தடுக்க வருவான்னு யோசிச்சுட்டு தான் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கே யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் நினச்ச மாதிரி அந்த ஸ்டெக்னட் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். ஃபன்ஸ் இந்த அட்டாக் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த அட்டாக் ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே நம்ம பிளட் பேக் அந்த ஸ்டெக்னட் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவள் அதுலேருந்து டாச் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஆக்சலேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்டெக்னட் பிளாஸ்டிங் ஸ்பெல்ல போலான்னு வரும்போது உடனே நமக்கு சைலண்ட் மூத்தை போட்டு அப்போ மேஜிக்கை ஸ்டாப் பண்ணுறான். ஃபார் மை பாய் வில்லியம், நீ பொன்மையில ஸ்ட்ராங் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷப்பட இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த ஸ்டெக்னட் பைப்பிலே கத்திய சொட்டி அவனை செவத்தில் செதுக்கப்பட்டு தாறுமாற அவனை பெற்றான். பிளட் அண்ட் மேரியின் மகனே வில்லியம், இதுக்கு நான் பொண்ணை சும்மா விட மாட்டேன். பொண்ணுக்கு நான் சாப்பாடிக்கிறேன். பேரை நான் மறக்க மாட்டேன். நீ என்கிட்ட சரண்டர் ஆக்கிற வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதின்றது இருக்காதுடா. வாய மோறா. பொண்ணை மாதிரி கேடுக்கிட்ட கடவுள் சொல்றதும் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னு நடந்தா பார்த்துக்கலாம். இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. என் காட் கிரேஸ்ஃபில் மேலே ஆன நான் கண்டிப்பாக ஒரு நாளில் பொண்ணை மாதிரி ஆக்க மாட்டேன். எனக்கு இதை சாவை பார்த்தோம் பையன் இல்லை. என் வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்ததுக்கப்புறம் சாவை நான் தேடி பண்ண அந்த சாவை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பனே தவிர பொண்ணு மாதிரி ஆக மாட்டேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வழியாக அந்த ஸ்டெக்னட்டை டெஸ்ட் ஆகிடுறேன். ஜஸ்ட் மிஸ். நல்ல போல என்கிட்ட பிளட் கொடுத்த சோட இருந்துச்சு. ஈவன் சரியான சமயத்தில் என் மதர் கூட ஹெல்ப் பண்ணாங்க. மேரியோட பிளஸ்ஸிங் கசாவை மேஜிக்கை ஸ்டாப் பண்ணது, பிளட் அவன் அட்டாக் பண்ணதுன்னு இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணதால தான் என்னால் அவனை டிஃபீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ ரிலாக்ஸ் ஆகிறான். வில், உனக்கு எதுவும் ஆகலேன்னு அப்போ மேரி ஒழியாத நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹே வில், நானே எதிர்பார்க்கல நீ உண்மையிலே சூப்பராக சண்டை போட்டேன்னு பிளட் பாராட்டுறேன். உண்மைதான். அவள் என்னதான் உங்களுக்கு ரத்த சொந்த இல்லைனாலிக்கோ அப்போ உண்மையிலே உங்கள் பையன்தான்றதை நிரூபிச்சிட்டான்ல. என்ன வில், நான் சொல்கிறது சரி தானே? சரிதான். சரி சென்டிமெண்ட்லாம் ஆக மாட்டான். இதை நம்ம வில்லோட ஃபர்ஸ்ட் விக்டரி. இதை நம்ம கண்டிப்பாக பெருசாக கொண்டாடி ஆகணும். ஓகே அப்படின்னு அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். 200 வருஷமாக யாருக்கும் தெரியாமல் பதிக்க வச்சுதான் இப்போ தோண்டி எடுக்க வேண்டியதா? எது பெருசு என்னையா சொல்கிறேன்? எங்களுக்கு தெரியாமல் என்னத்தையா பதிக்க வச்சிருந்தேன். வெல், அது வேற ஒன்றும் இல்லை, சரக்கு தான். ஆனால் பிளட்டு சரக்குன்ற பேரக்கடுத்து எல்லாத்தையுமே நீ எக்ஸ்ட்ரா யோசிக்காத. டேஸ்ட் தெரியாத நீ குச்சி யூஸ் இல்லை, வேஸ்ட்டு தான். அதனால அந்த பையன் இஷ்டப்படல குடிக்கொன்னும் பிடிச்சிட்டா. கண்டிப்பாப்பா. எப்போ காசு நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப பழசாக இருக்கும் போலியே. உண்மையிலே அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாப்பா. ஓல்ட் இஸ் கோல்ட்ரா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீ குடிச்சு பாரு, உனக்கே தெரியும். உண்மையாப்பா? மேரி, சரி இந்த வாட்டி நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் அதிகமாக குடிக்கக்கூடாது.
லாஸ்ட் டைம் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? திரும்பவும் அந்த மாதிரி நடந்துச்சு. நான் இப்போ மேலே இறக்கமே காட்ட மாட்டேன் புரிஞ்சுதா? கண்டிப்பா. ஹே பிளட் பொண்ணையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே அப்படியே நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருங்க. நான் அதுக்குள்ளே போய் அதை கொண்டு வந்துடுறேன்னு அந்த கேர்ள்ஸ் அங்கேருந்து கிளம்புறேன். சரிப்பா வாங்க நம்மளும் போகலான்னு இவங்க 3 பேர் அங்கேருந்து எழுந்தா திடீர்னு பிளட்டு மாரி நடக்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. பிளட் மாரி உங்களுக்கு என்னாச்சு? நான் இப்போ நம்ம இணைப்பு எழுந்துட்டோன்றதே மறந்துட்டான்ல. உண்மைதான் எத்தனை நாள் வரைக்கும் அந்த ஸ்டெக்னர் தான் நம்ம சோல்ஸை தடுத்துட்டு இருந்தான். இப்போ அவனும் இல்லை. ஸோ ஃபைனலி எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சுல. ஆமாம் ஆனால் அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிப்போம்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோலாம் டைம் இல்லைல்ல. எனிவேஸ் இதான் நம்ம கடைசி நாள். இதான் நம்ம கடைசியாக பார்த்துக்க போகிறது. ஐ திங்க் கிரேஸ்பில் நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹே பிளட் மாரி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பார்ப்பேன் இது ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அதை தவிர வேறு வழி இல்லை. நீ என்னைக்கும் மேரியும் பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எது பிரியணுமா? இல்லை 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 நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம பார்ட்டி பண்ணலான்னு சொன்னீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னாச்சு? பதில் சொல்லுங்கள். இதை பார்ப்பேன் புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடல. என்னைக்காவது ஒரு நாள் அதை நம்ம புரிஞ்சுதாகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டோம். ஆனால் நாங்கள் என்னதான் எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் உங்க கூட வாழ்ந்த இந்த ஒரு சில வருஷங்களை தான் எங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு பேரண்ட்ஸுன்றவங்க எப்போவுமே அவங்க குழந்தைகளுக்கு முன்னாடி தான் சாகுவாங்க. ஏன்னா அதுதான் இயற்கை. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் சாகணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு சாவு வருமானதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஸோ அதை தான் இப்போ நாங்களும் செய்ய போகிறோம். இல்லை 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 நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுப்பா, நான் எங்கே வெளியே போனதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கிட்டு நான் திரும்ப அந்த இடத்துக்கு வரணும். அவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிளட் கூட ஃபைட் பண்ணணும். நான் அவனை வின் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க, என்னோட ஒய்ஃப் எல்லாருமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இது மாதிரி எவ்வளோ ஆசைகள் எனக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் அதனால எதை விட்டு போகாதீங்க. ஈவன் அதுக்காக அந்த கடவுளை ஏமாத்த போனா தயார் தான். நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதானே நம்பிக்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஹே வெல் சுயநலமாக நடந்துக்காத. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அப்பா மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதை பார் பெல், நாங்கள் போகிறத நினச்சிலாம் கவலைப்படாத. இந்த உலகம் ரொம்பவே பெருசு. எங்கள் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நீ வாழணும். அதனால எங்களை நினச்சிலாம் கவலைப்படாத. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சில ஹியூமன்ஸை மீட் பண்ணுவேன். மேபி அவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஈவன் அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னா 2-3 அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி வாழ்க்கை நீ சந்தோஷமாக கூட வாழலாம். ஹே பிளட், ஒரு குழந்தைகிட்ட நீ இப்படியே பேசுவ? உனக்கு சுத்தமாக அறிவே இல்லை. வெல் இங்கே வாப்பா. இது பார் பிளட் சொல்கிற மாதிரிலாம் கேட்காத. உன்னோட லவ்ன்றது ஒருத்திக்காக தான் இருக்கணும். அதுவும் உண்மையாக இருக்கணும். அப்புறம் கடைசியில் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் புரிஞ்சதா? அப்புறம் கார்ட் ஆஃப் லைட்டே உனக்கு டிபெண்ட் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க. ஈவன் அவங்க ஹெல்ப்பால் ஒரு கார்டையே கொண்டிருக்க. இப்போ நீ தேர்ந்தெடுத்து பார்த்த கொஞ்சம் கஷ்டமானதான். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராட பழகிக்கோ. ஈவன் உனக்கு நெருக்கமானவங்க உனக்கு துரோகம் பண்ணாலும், நீ ஆசைப்பட்டவங்க உன்னை விட்டு போனாலும் அதுக்காக கோவப்படாத. எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்க பழகிக்கோ. அப்புறம் வாழ்க்கையில தோல்வின்றது ரொம்பவே சகஜம். அதனால தோத்துட்டோன்னு கவலைப்பட்டு இருக்காம அதுல அந்த பாடத்தை கத்துக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் யோசி. பிளட் சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்பவே பெருசு. இந்த உலகத்துல நீ சந்தோஷமா வாழணும். அப்புறம் கடைசியா இதை மட்டும் வாழ்ந்துடாத. சக்திகள் அதிகரிக்கும் போது பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கோ. உன்னை விட வீக்க இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல முடிஞ்ச உதவியை பண்ணு. புரிஞ்சதா? சரி இப்போ நாங்கள் போகிறோன்னு சொல்ல நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு அதை ஏற்றுக்கிறான். அப்போ அவங்க 2 பேரோட உண்மையான உருவமும் தெரியுது. அவங்கள நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். பிளட் மேரி. அச்சச்சோ சீக்கிரம் வந்துட்டு போறியே. என்னப்பா பேசி முடிச்சிட்டிங்களா? பேசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலான்னு நம்ம கேர்ள்ஸ் அந்த இடத்துக்கு சர கூட வந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸ் கொண்டது சரக்கு இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஆக்சுவலாக இது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஃபேரவெல். இதுக்கப்புறம் நான் இவங்கள பார்க்க போகிறதில்ல. அண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு என் பேரண்ட்ஸோட சோல்ஸ் காட் ஆஃப் லைட் கிரேஸ்வில் கையில் பத்திரமா ஒப்படைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அவங்க சோல்ஸ்க்கு கிரேஸ்வில் வழிகாட்டியாக இருப்பாங்க. தென் இப்போ அடுத்த நாள் விடிஞ்செடுத்து இறந்து போனவங்க 2 பேர் பாடிஸையும் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ப்ராப்பராக அடக்கம் பண்ணியிருக்கா. பிளட் மேரி இங்கேருந்து பார்க்க இந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஆனால் அதை பார்க்க நீங்களும் நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல என்ன தான் உங்கள் சோல்ஸ் இல்லைனாலையும் இந்த இடம் ஃபுல்லாக உங்களோட நினைவுகள் இருக்குது. அதுக்காக போய் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் உங்கள் பையனை கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவான்னு நம்ம ஹீரோ உங்கள் சமாதி பண்ணி ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் காஸ் அது சரி, நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க? எதே அட பாபி, ஒரு வயசானதை பார்த்து இப்படியா நான் கேட்பேன்? நீ எல்லாம் ஒரு பேரனா?
நானா அதை விட இருக்குன்னு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஏன் சாவலன்னு கேட்குற உண்மையிலே நீ ஒரு மோசமான பேரண்டா. அட போப்பா நான் எவ்வளோ சோகமாக இருக்கேன்னு தெரியுமா. ஒரு பல நீ சுத்திட்டுனா ஃபோன் ட்ரெஷர்லாம் எனக்கு தான் சொந்தம்னு நினச்சேன். அது எல்லாத்தையும் நானே சுட்டிலாம் யோசிச்சுன்னா பார்த்துக்கோ. ஏன் எது டேய் சந்தைக்கு மேல்டா நீ உண்மையிலே ரொம்ப மோசமானவ, ரொம்ப ரொம்ப மோசமான பேரண்டா. என்னப்பா கோச்சிக்கிட்டியா? சரி சரி விடு, நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், ரொம்ப திருப்பாத கழுத்து சொல்லிக்கு போகுது. ஆனாலும் நீ அண்டட் ஆனதுக்கப்புறம் உன்னால் உங்ககிட்ட இருக்க ட்ரெஷர்ஸை யூஸ் பண்ண முடியாது. இத்தனை காலமாக அது எல்லாத்தையும் யூஸ்லெஸ்ஸாக வச்சுட்டு இருந்திருக்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது யூஸ்ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணலாம் தானே கேட்குறேன். அதில் என்னப்பா தப்பு இருக்கு? நீ சொல்கிறதும் சரிதான். சரிதா, இதை நீயே வச்சுக்கொண்டு கேர்ள்ஸ் அவன்ட்டு இருக்கிற முடிய தூக்கி போகிறோம். அதை திறந்து பார்த்தா அதில் எக்கச்சக்கமான கோல்டாக இருக்குது. அடங்கப்பா எனக்கு இவ்வளோ இருக்குது. இத்தனை வருஷம் இது எல்லாத்தையும் நான் சேமிச்சு வச்சது. இப்போ உனக்கு இதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஆனால் கேர்ள்ஸ் இதை பாரு, அந்த ஸ்டெகனட்டில் நான் பல வருஷம் வாழ்ந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் யூஸ் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இந்த மணி மேலே இருந்த ஆசையை போயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் நீயே யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இதை நான் உனக்கு கொடுக்குற கடைசி கிஃப்ட்டை எடுத்துக்கோ கண்டிப்பாக. சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி இன்னும் 10 வருஷத்துக்கு நான் சாக போகிறதில்ல. எது பொறுமையாப்பா? ஆமாம், ஏன்னா நாங்கள் எல்லாரும் போயிட்டு அந்த கிங்ஸில் யார் பாதுகாப்பா? அதனால தான் நேற்று நைட்டு உங்கள் அடசான அந்த கார்ட் ஆஃப் கிட்ட ஒரு டீல் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த டீல் படி இன்னும் 10 வருஷம் அவங்க எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதனால இன்னும் 10 வருஷத்துக்கு நான் சாக போகிறதில்ல. அப்படின்னா பிளட் மேரி அவங்களுக்கு இதில் விருப்பலன்னு சொல்லிட்டாங்கப்பா. எது விருப்பலன்னு சொல்லிட்டாங்களா? ஆனால் ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாழணுன்ற ஆசையும் இல்லை. இத்தனை வருஷமாக அவங்களோட நிறைவேறாத ஆசையாக இருந்ததே ஒரு குழந்தைய வளர்க்கணுன்றது தான். அப்போ தான் அவங்க ஒன்று முதல்ல பார்த்தாங்க. அன்றைக்கி அவங்களோட நிறைவேறாத ஆசை பாதி நிறைவேறிடுச்சு. அதனால உனக்கு ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பொண்ணை வளர்த்தாங்க. நீ வளர்ந்த பேரானதுக்கப்புறம் அவங்களோட ஆசை இப்போ முழுசாக நிறைவேறிடுச்சு. அதனால இதுக்கு மேலே 10 வருஷம் இல்லை 200 வருஷம் கொடுத்தா கூட கண்டிப்பாக அதை பேரண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். எனக்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவு சரின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த டீலை நான் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? நாங்கள் எல்லாருமே போயிட்டா கண்டிப்பாக நீ தனிமையான மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு உனக்கு இந்த பெருசு இருக்கா? ஓகேவா? ஹே கஸ், உண்மையிலே நீ வர லெவல் தான். சரி எமோஷனல் ஆகாத. இதுக்கு மேலே தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அதனால கிளம்புறதுக்கான வேலையை பார்ப்பாப்பா. கண்டிப்பாக. அது சரி கஸ், இதை 10 வருஷத்துக்கு இந்த சீலை பாதுகாத்துக்கிட்டே என்ன பண்ணுறதா இருக்க? அதை நீ 10 வருஷம் கழிச்சு வந்து பாரு, உனக்கே தெரியும். எதை 10 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கப்பா? ஆமாம், எல்லா விஷயத்தையும் ஒரே டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வாழ்க்கைனா கொஞ்சமாக சஸ்பென்ஸ் இருக்கணும்ல, அதுக்கு அதுதான் அந்த சஸ்பென்ஸோட ஏறு. ரைட்டு, ஏதோ சொல்கிறேன். சரி நானும் ஏற்றுக்கிறேன். அது சரி கஸ், எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துறியே, உனக்கு எதுனா பணம் தேவைப்படுதா? சாச்சா எனக்குலாம் எதுவும் தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இப்போ அந்த டெம்பிளுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சரி பெல், இதுக்கு மேலே என்னால் உன் கூட வர முடியாது. இங்கேருந்து உன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீ தனியாக தான் போயாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு செகண்ட் நேம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எது செகண்ட் நேமா? ஆமாம், உன் பேருக்கு முன்னாடி இன்னொரு பேர் ஆட் பண்ணால் அது உனக்கு செகண்ட் நேமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் நேமே உனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு அதில் ஓகே தானே? ஓகே தான். ஓகே அப்படின்னா ஒரு சிலர் அவங்க பேரண்ட்ஸோட பேரை அவங்களோட பேருக்கு கடைசியில் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி உன் பேரண்ட்ஸ் என்ன பிளட் அண்ட் மேரியோட பேரை உன் பேருக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறத்துலேருந்து உன்னோட பேர் வில்லியம் மேரி பிளட். எஸ், ஒரு மகனை அவங்க பேரை கேரி பண்ண நீ தகுதியானவன் தான். அதனால அவங்க பேரை அவன் கூட கொண்டு போ. என்ன உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கஸ். சரி ஓகே, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா. கண்டிப்பாக போயிட்டு வரேன். நம்ம அங்கே வந்து கிளம்புனா கஸ் ஒரு சின்ன கரெக்ஷனா? என்னடா ஒன்றும் இல்லை, என் பேருக்கு நடுவில் நான் இந்த ஜி ஆட் பண்ணிக்கப்பா. அடே முட்டாள், என் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆட் பண்ண எந்த ஒரு அவசரடா? கமான் கஸ், உன்னை எப்படி விட்டுற முடியும்? நீ பெற்ற பேரில் ஒரு ஜி ஆட் பண்ணுறது உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா? பதில் சொல்லு பெருசே. சரி இதுக்கு மேலே பொண்ணோட பேர் வில்லியம் மேரி பிளட். ஓகேவா? ஓகே சரி கஸ், நான் போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ ஃபைனலாக நம்ம கஸ்க்கு குட் பை சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான். தென் போஸ்ட் கிரெடிட் சீனில் இப்போ நம்ம பிளட் ஹியூமன் ஃபார்மில் இருக்கான். அடே ஃபோர்ட்ரஸ் ஜென்ரல், இல்லடா அப்போ கூட கோத்த வந்திருக்கேன். வார்த்தை கூட பேசாமல் இருக்கேன். ரைட், அப்படியே அதுவும் பேச மாட்டேன் போடியே அப்படின்னு நம்ம கதையை சீக்கிரமே முடிச்சிடறேன்னு நம்ம பிளட் அந்த ஃபோர்ட்ரஸ் ஜென்ரல் அசால்ட்டாக போட்டு தள்ளுறான். பிளட் எதையுமே நீ சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு அந்த இடத்துக்கு இப்போ நம்ம மேரி ஹியூமன் ஃபார்மில் வந்து நிற்கிறா. சாஃப்டாப்பா? அது கேட்கறதுலேயே கிடையாதுமா. அது சரி, நீ போன பல என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சது. செத்தவங்க 100 மாறத்துக்குள்ளே அவங்களுக்கான சடங்கை பண்ணி அவங்க மாறாமல் தடுத்துட்டேன். ஆனால் கஸுக்கு தான் என்னாச்சுன்னு மாரி சொல்ல, மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற டீமன்ஸை கஸாவும் டீமும் சேர்ந்தவங்களும் அடி பொழுதுட்டு இருக்காங்க. அதனால ஒரு வான வேடிக்கை நடந்துட்டு இருக்கு. பரவாயில்லையே, கஸோட டீமும் சேர்ந்தவங்க நல்லா சூப்பராக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா முடிஞ்சவளுக்கு சீக்கிரமாக இங்கே இருக்கிற ஃபோட்டோஸை போட்டு சொல்லிட்டு கஸ் கூட ஜாயின் படிக்க படித்தான்.
உன்ன மாதிரி மொட்டத்தனமாக நடந்துக்கிட்டா சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஹேய் ரொம்ப புகழாதப்பா, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. நான் பொண்ணு உன்னை புகழல, நீ காட்டுத்தனமாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறேன். சரி சரி மானத்தை வாங்காத. ஆனால் இப்போ நடக்கிற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த ஹைக்கிங்கை நம்ம டிஸ்ட்ரைப் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஹைக்கிங்கை டிஃபிட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. கவலைப்படாத, அவனை அழிக்கிறதுக்கு நம்ம காசு எதனா பிளான் வச்சிருப்பாரு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி மாதிரி இதுக்கு மேலே நீ என் கூட வர வேண்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது. எது இங்கேயா? ஆனால் ஏன்? இதை பாரு மாரி, நான் மினியே சொன்னதான் இப்பயே பார்த்தால எவ்வளோ ஆபத்து இருந்துச்சுன்னு. அந்த ஹைக்கிங்க நெருங்க ஆபத்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனால இதில் நீ இன்வால்வ் ஆக வேண்டான்னு நினைக்கிறேன். ஹோ அப்படியே விஷயம் என்ன, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கு போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஹர்ட்டாக கூடாதுன்னு நினச்சேன் அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி, அப்படி ஒருவேளை நீ சொல்கிறது ஏற்றுக்காம நான் உன் கூட வருவன் நட பிடிச்சா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னா எனக்கு வர வழியில் உன்னை அடிச்சு எங்கேயும் மயக்கடையை வச்சுட்டு நான் மட்டும் தனியாக போவேன். ஓ அப்படி போயிட்டு எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறியா? பொறுப்பதை நீ அப்படி போயிட்டுனா என் உயிரை அந்த செகண்டை நான் எடுத்துப்பேன். சண்டை போடாமல் தோல்வியை ஒத்துக்கிறத விட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மேல் கண்டிப்பாக அதை நான் சூஸ் பண்ணுவேன். அதனால எங்கே போனாலும் என்னை நீ கூட்டிகிட்டு தான் போகணும். பொழிச்சுதா? ஆஹா சரி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, அப்படின்னா இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனால் மாரி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒருவேளை இந்த வாரில் வின் பண்ணி நான் உயிரிட வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஒரு அழகான இடத்துல. மாரி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம மேரி கல்யாணத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம மேரியும் அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது சரி, அப்படி ஒருவேளை நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி போகும்னு நினைக்கிறேன்? உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசைனா பெருசாக எதுவும் இல்லை. ஒரு மலைக்கு மேலே ஒரு அழகான வீடு, அங்கே நீ நான் அப்புறம் நம்ம வயசான காசு. சரி, அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் போட இடம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சிருவோம். ஓகே, அப்புறம் நம்ம 2 பேருக்கும் ஒரு பையன். அவனுக்கு நான் டெய்லி ஃபைட் பண்ணுறதுக்குலாம் சொல்லிக் கொடுப்பேன். அண்டு நம்ம கேர்ள்ஸ் அவனுக்கு மேஜிக்லாம் சொல்லிக் கொடுப்பான். ஸோ ஃபைட் பண்ணுறது மேஜிக்னு இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அவன் என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல? அதுக்கப்புறம் அவன் வளர்றதை பார்த்துக்கிட்டே உன் கூட ஒன்றா சேர்ந்த ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும். எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம பையன் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொன்னல. அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உன்னை மாதிரி முட்டாளா மட்டும் இருந்துடக்கூடாது. எது நான் முட்டாளா? ஆமாம் இல்லையா பின்ன? சரி கவலைப்படாத. நம்ம பையனுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ரொம்பவே நல்ல பையனாக புத்திசாலியாக நான் வளர்க்குறேன். சரி சரி, பாத்தியா இப்போவே நம்ம பையனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு இப்போவே பேரை வச்சலான்னு யோசிக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? என் பையன் ரொம்பவே தைரியசாலியாக இருக்கணும். அதனால அவனுக்கு நான் வில்லியம்ன்ற பேரை வைக்கலான் இருக்கேன். நல்லா இருக்கே, அந்த பேர் எனக்கும் பிடிச்சிருக்கு. மை லிட்டில் பாய் வில்லியம். அவனுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோன்னு மேரியும் பிளட்டும் அந்த ஐக்கிங் கூட ஃபைட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம பிளட்டும் மேரியும் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வில்லுன்ற பேரை வச்சு அவனை வளர்க்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போ வளர்ந்து பெரியலானதுக்கப்புறம் அவங்களோட ஆசை இப்போ அவங்களுக்கு முழுசாக நிறைவேறிடுச்சு. தென் அவங்க கடமையும் முடிஞ்சிடுச்சு. அதனால இதுக்கு மேலே அவங்களுக்கு வாழணுன்ற ஆசை இல்லை. அதனால தான் அவங்க சாகணுன்ற முடிவெடுத்தாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம காசு கிட்ட வந்தால் அந்த ஐக்கிங்கோட சீலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காசு நம்ம ஹீரோவோட கார்கிட்ட டீல் போட்டிருக்கான். அதனால இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம காசு எப்படி தாக்க போகிறதில்ல. அண்ட் இப்போ நம்ம ஹீரோ தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு பெரிய போய் ஆயிட்டான். அதனால இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க அவனோட ஜேர்னியை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அவனோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, ஸோ எந்த மாதிரியான விஷயத்த அவன் சந்திக்க போகிறான், எப்படி அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, உங்களை மறுபடியும் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.